வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கர்நாடகா அரசியல் இருக்குல்ல, காவிரி நீரை பேஸ் பண்ண அரசியல், அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வாட்டாள் நாகராஜன் ஒரு பர்சன் ஞாபகம் இருக்கு, அந்த மூஞ்ச அந்த முகத்தை போ காட்டுறேன். அவர் ஒரு அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காப்புல. இவர் முன்னாடி சொன்னார், ஞாபகம் இருக்கா? இந்த பாருங்க, மேகதாது இஷ்யூவில் ஏதோ தமிழ்நாடு பேரவையில் தீர்மானம்லாம் நிறைவேற்றுறீங்க, இந்த அணையை கட்டக்கூடாதுன்னு. அதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த அணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. அப்படி நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா கர்நாடகாவில் ஒரு தமிழ் படம் ஓடாது, தியேட்டர்ஸை குறி வைப்பேன்னு சொன்னார்ல. நம்ம அப்பயே எல்லாம் யோசிச்சோம், என்னப்பா இது பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தில் சினிமா உள்ளே கொண்டு வராங்களே அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு நீட்சியாக இப்போ போயிருக்கு தெரியுமா? கர்நாடகாவில் அங்கே இருக்க தியேட்டர்ஸில் வேறு எந்த நடிகரோட படம் வேணாலும் ஓட்டுங்க, தமிழ் நடிகர்கள் படத்தை ஓட்டாதீங்க. அதுவும் குறிப்பாக ஜனநாயகன் படம், தமிழ்நாடு சிஎம் அவர்கள் நடித்த படமா, அந்த படத்தை ஓட்டாதீங்கன்னு அந்த தியேட்டர்ஸ் வாசலில் ஒட்டப்பட்டிருக்க பேனர்ஸ் இருக்குல்ல, அதை கிழிச்சாங்க, போஸ்டர்ஸை கிழிச்சாங்க. இதில் அந்த தியேட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பதறிட்டாங்க. ஐயோ, தமிழ்நாடு மேலே இருக்க கோவத்தை ஒட்டுமொத்தமாக இந்த கன்னட அமைப்புன்னு நம்ம மேலே காமிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஜனநாயகன் படத்தை திரையிடுறத அவங்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு தேட்டரில் ஆரம்பிச்சது, இப்போ அடுத்தடுத்த தேட்டர்ஸ்லையும் இதே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாதுன்னு அந்த ஜனநாயகன் படம் ஓடிட்டு இருந்த தேட்டர்ஸில் ஸ்பைடர்மேன் படம் இருக்குல்ல, அதை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆங்கில படம் சார்ந்து பெருசாக இறக்காதவங்க இந்த முறை இறக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட மாற்றத்தை கர்நாடகாவில் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இது ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியே தீரணும்னு எதிர்கட்சிகள் தமிழக அரசை ரொம்ப பெரிய அளவுக்கு ப்ரெஷர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கும் எதிர்கட்சி தலைவர்களும் பெருசாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இஷ்யூ பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா? அரசியல் நகர்வா? கன்னட அமைப்புகள் ஒரு கலந்தாலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் இவர் இல்லாமல் இருப்பாரா? வாட்டாள் நாகராஜன் அவர்கள், இந்த கன்னட சல்வாரி அமைப்போட தலைவர். இவர் இந்த கலந்தாலோசனை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல? வர்ற 13ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் இங்கே நடக்கும்னு சொல்லியிருக்காப்புல. எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை எஸ்கலேட் பண்ணுறாங்க தெரியுதா மக்களே? முழு அடைப்பு போராட்டம் நடக்கும்ன்றாப்புல. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த முழு அடைப்பு போராட்டம் நடக்கும். சிஎம் விஜய் அவர்கள் ஒருவேளை கர்நாடகாவுக்கு வந்தார் அப்படின்னா, அவர் ஃப்ளைட்டில் வந்து இறங்குவார்ல, அந்த ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போயிடுவோம், அங்கே போய் அந்த ஏர்போர்ட்டை முற்றுகையிடுவோன்னு இப்படி ஓப்பனாக இது மிரட்டல்னு சொல்கிறதா எச்சரிக்கைன்னு சொல்கிறதா? தமிழக மக்களும் கர்நாடக மக்களும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் இருக்கார்ல, அவர் நிறைய விஷயங்களை அதிகாரிகிட்ட பேசி முடிச்சுட்டு ப்ரெஸ்ஸை சந்தித்தார். அப்போ என்னென்ன சொன்னாப்புல? கர்நாடகாவில் இப்போ சூழ்நிலை சரியில்லை, அது எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன், அதனால் நாம் இன்னொரு நாள் சந்திச்சுக்கலாம் சிஎம் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வராதிங்க, இங்கே நிலைமை சரியில்லைன்னு சொல்கிறார்ல, அதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை. இந்த கன்னட அமைப்புகள் சொன்ன பார்த்தீங்கன்னா, வாட்டாள் நாகராஜன் மாதிரி ஆட்கள்லாம் எச்சரிக்கை முன்வைக்கிறது, அதை மனசில் வச்சு தான் சிஎம்ஏ இது போல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். 2 மாநில முதலமைச்சர்களும் மாநில நலனில் அக்கறை செலுத்துகிறோம். நீங்கள் உங்கள் மாநிலத்தை எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நான் என் மாநிலத்துக்கு எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 மாநில தலைமைச் செயலாளர்கள் இருக்காங்களே, அவங்க ஆல்ரெடி விவாதிச்சிட்டாங்க இந்த இஷ்யூஸை பற்றிலாம். 2 மாநிலத்துக்கும் சிக்கல் ஏற்படாத வகையில் தீர்வை காண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ வருஷம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க? நியாயம் ஏதோ உங்கள் பக்கம் கம்பெனி பேசிகிட்டு இருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனை முன் வைப்பாங்க, அந்த ஆணையம் சைட்லேருந்து ஆமாம் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் இதை பண்ண மாட்டீங்க, கடைசியில் யோசிச்சிட்டே இருப்பீங்க, முயற்சின்னுவீங்க. என்னது சப்பை கட்டுது? காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவு இருக்குல்ல, இதை நாங்கள் ஏற்கலைங்க, இதை எதிர்த்து நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஹாரங்கியில் 95%, கபினியில் 83%, கேஆர்எஸில் 36% அண்ட் ஹேமாவதியில் 61% அளவுக்கு தான் நீர் இருப்பு இருக்குன்னு சொல்கிறாப்புல முதலமைச்சர் அவர்கள், கர்நாடக முதலமைச்சர். ஏங்க இது போதாதா? இதுதான் மனசில் இருக்க கேள்வி, இது போதாதா? இதை மறைக்கிற அவசியங்களுக்கு இல்லைன்னு வேறு சொல்கிறாப்புல. எவ்வளோ நீர் இருப்பு இருக்குன்ற உண்மையை நான் அதிகம் மறைக்கணும், நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார்ல,
அவர் என்ன சொல்றாரு, உத்தரவை மதிக்காத இந்த கர்நாடக அரசு இருக்காங்களே, அவங்களோட இந்த அணை நிர்வாகத்தை மத்திய அரசு எடுத்து நடத்தணும்னு கேட்டிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். கர்நாடகாவில் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரிங்க, அது பாஜக இருக்கோ காங்கிரஸ் இருக்கோ யார் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டாங்கன்னு நல்ல வேலை இப்பயாச்சும் அமைச்சர் ஓப்பன் பண்ணி சொல்கிறாரு. ஆக்சுவலாக மக்களை இதுதான் உண்மை, இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ இதுதான் உண்மை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க தமிழக பாஜகவாக இருக்கட்டும், தமிழக காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்க பயங்கரமாக குரல் கொடுப்பாங்க, அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு. ஆனால் ரியாலிட்டி கர்நாடகாலேருந்து தண்ணி வாங்கிட்டு வரணும் அப்படின்னா காவிரி நீரை தேசிய கட்சிகளால் செய்ய முடிஞ்சாலும் பண்ண மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. அதுதான் அந்த ரியாலிட்டி தான் அமைச்சர் போட்டு உடச்சிருக்காப்புல. சுப்ரீம் கோர்ட்டை நாட்டுறதான் ஒரே தீர்வுங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் சிஎம் விஜய் அவர்களை வரவேணான்னு சொல்லியாச்சா கர்நாடகா சீஃப் மினிஸ்டர், இன்னொரு பக்கம் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதை நம்ம முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், இதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னு இதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அவங்களும். பிஆர் பாண்டியன் அவர்கள் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர், இவர் என்ன சொல்கிறார், இப்போது காவிரி டெல்டாவில் 13 லட்சம் ஏக்கர் நிலம் காவிரி நீர் வரல அப்படின்னா பாலைவனமாக மாறிடும்ன்றாரு. இவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாலும் நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. பாலைவனமாக ஆல்ரெடி மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுன்னு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போனோம்னாக்கா காவிரி நீர் வராமல் தான் போயிடும். ஏற்கனவே குருவையை இழந்துட்டோம், இப்போ சம்பாவையும் இழக்கிற நிலைமைக்கு நம்ம விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால் விவசாயிகள் பல பேரும் தங்களோட உயிரை மாய்த்து கொண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. ஏங்க தண்ணியே வரல, நீ விவசாயம் பார்த்து கடனை உடனே வாங்கி ஃபுல்லாக நீ பொருள் எத்துமே வெளியே விற்றுட்டு விளைச்சி அப்படின்னா இதுனா மேஜிக்கா ஒரு ஸ்னாப்பில் பண்ணுறதுக்கு? தண்ணி வேணுமே. அப்படி கிடைக்கலன்னா பல விவசாயிகள் உயிர் மாய்ப்பாங்கன்ற மாதிரி தான் இவர் இங்கே ஒரு ஆக்சுவலாக சொல்லக்கூடாத வார்த்தைகள் தான், ஆனால் இது கேட்கும்போது நம்மளுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குன்னா ஒருவேளை ஃப்யூச்சரில் நடந்துச்சுனாக்கா. ஸோ இந்த விஷயத்த கர்நாடக மக்கள் தயவு கூர்ந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். மொத்த தமிழ்நாடு பஞ்சத்தில் சிக்கிற ஆபத்து பெருசாகிட்டு இருக்கு. காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இணையான அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாரு. உண்மைதான், இல்லை மாற்று கருத்து இல்லை, அவர் சொல்கிறது உண்மைதான். ஆனாலும் அதோட உத்தரவையே மதிக்க மாட்டுறாங்களே கர்நாடக அரசு. கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு தடை விதிக்கணும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு மாநில அரசு சார்ந்து மத்திய அரசு உடனே தடை வைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு, அதுவும் கர்நாடகாவில் யார் ஆட்சியில் இருக்கா, காங்கிரஸ், மத்தியில் பாஜக, தடை கிடையாது விதிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா நிலைமை வேற மாதிரி போக ஆரம்பிச்சிடும். ஆனால் அது போல ஒன்று நடந்துருச்சுனாக்கா தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கவங்க என்னென்ன பேசுவாங்கன்றதை நாம கியூரியஸாக எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால் விவசாயிகள் மனதில் இருக்க ஆதங்கம் இருக்குல்ல, அதுதான் பிஆர் பாண்டியன் அவர்கள் இது போல் வார்த்தைகளாக இங்கே பிரதிபலிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்காக யார் கண்ணீர் சிந்துறாங்களோ இல்லையோ, வானம் கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தடவை நடந்துட்டுருக்கு, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு. கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து ரொம்ப பெரிய அளவுக்கு உயர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் கரெக்டாக கபினி அணைக்கு வினாடிக்கு 15,000 கன அடி நீர் வரத்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேகமாக நிரம்பிட்டு இருக்குங்க கபினி அணை. இன்ஃபேக்ட் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்திருக்கு கபினி அணை. 10,000 கன அடி வரைக்கும் நீர் வெளியேற்றப்படலான்ற அச்சம் இருக்கிறதுனாலேயே கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு அங்கே மழையும் பெஞ்சு அணையும் நிரம்பும் நீரை பீச்சு வெளியிடவும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் தமிழ்நாடு சார்ந்து கேட்டால் கொடுமை. கேஆர்எஸ் அணை இருக்குல்ல, இதோட நீர் மட்டும் 2 நாளில் 2 அடி உயர்ந்திருக்கிறதாவும் இப்போ விஷயம் வெளியே வந்திருக்கு. ஸோ மழை பெய்யலன்னு சொன்னாங்களே, பெய்யுது இப்போயாவது. ஓகே, தமிழ்நாட்டில் இருந்து இந்த கனிமங்களை கொண்டு போகிறதுக்கு 3 மாதங்கள் இருக்க தடை விதிக்கப்பட்டிருந்துச்சா, இதோட பாசிட்டிவ் இம்பாக்ட் என்ன தெரியுமா? கிருஷ்ணகிரி உள்ளூர் மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு கட்டுமான பொருட்கள்லாம் தங்கு தடை இல்லாமல் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் கர்நாடகா லாரி டிரைவர்ஸ் அண்ட் இந்த லாரிஸோட ஓனர்ஸ் இருக்காங்களே, இவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எல்லை பகுதியில். சிஎம் விஜய் அவர்கள் இங்கே வர்றப்ப நாங்கள் மனு கொடுப்போம் அவர்கிட்ட அப்படின்னு முழக்கங்களை எழுப்பியே ஆர்ப்பாட்டம். இதில் இந்த முழக்கம் மட்டும் இல்லை, ஒழிகன்ற முழக்கங்கள் வேற. ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வைக்கிறீங்கன்னா அது எப்படி வைக்கணும்? அப்பயே நீங்கள் கண்டனம் தான் ரெக்வஸ்ட்டை முன் வைப்பீங்கன்னா அவ்வளோ சீர அரசு அதை காது கொடுத்து கேட்டுருமா? ரொம்ப கஷ்டம். எதுக்கு ப்ரோ திடீர்னு இது போல் அங்கே கலையப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் சொல்கிறேன். கிருஷ்ணகிரியிலிருந்து கர்நாடகா, ஆந்திரா இது போல் மாநிலங்களுக்கு செல்றதுக்கு 29 வழித்தடங்கள் இருக்குது. இப்போது இங்கெல்லாம் தீவிரமான சோதனை, அங்கே செக் போஸ்ட்டை போட்டு அவ்வளோ கண்காணிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. கர்நாடகாவுக்கு தினமும் 3000க்கும் மேற்பட்ட லோடு கனிமம் போகணும். ஆனால் இப்போ இருக்க சூழலில் அது அங்கே பாசிபிள் ஆகலை. இதனால் கர்நாடகாவில் கட்டுமான பணி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இது ரிவெஞ்சுன்னு போல பேர் நினைப்பீங்களா? தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் ரிவெஞ்ச் எடுத்ததில்லை காவிரி விஷயத்தில். நாம் நம்ம மக்கள் நலன் சார்ந்து இந்த கனிம கொள்ளைகளை தடுக்கணுன்றது சார்ந்து இது போல் முடிவு எடுத்தோம். 3 மாதங்களுக்கு இது போல் அனுப்பாதீங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் அதுவே இப்போ கர்நாடகாவில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு தெரியுதா?
இதுமாரி தமிழ்நாடு நினச்சா எவ்வளோ விஷயம்னா பழிவாங்கல் துணியில் பண்ண முடியும். இப்போ கர்நாடகாவில் சில அமைப்புகள் பண்ணுறாங்க பாருங்க, அது இதுன்னு வார்த்தைகளை பயன்படுத்தி மோசமான வார்த்தைகளை, இது இங்கே இருக்கும் யாருக்கும் பயன்படுத்த தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு தேவை, நம்ம நோக்கம் காவிரி நீர் மட்டும்தான். அங்கே இருக்க மக்களை தப்பாக பேசணும், அரசை ரொம்ப மோசமாக பேசணும், இதெல்லாம் கிடையாது. ஸோ இது பழிவாங்கல் கிடையாதுங்க. நாம் பண்ண ஒரு விஷயம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் ஆகிருக்கு, அவ்வளோதான். 80 TMC நீர் இருந்தால் கூட அணையை திறக்க மாட்டாங்க. இப்படி தான் இருக்குது கர்நாடக அரசு பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லாம். இது நியாயமா? கர்நாடக மக்கள்கிட்ட தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். இது நியாயமா? நீங்களே உங்கள் அரசை பார்த்து கேளுங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே ஒரு வினா தான் இருக்குது. இப்போது கர்நாடகாவை ஆண்டுகிட்டு இருக்கவங்க எந்த கட்சி வேணாலும் வச்சுங்க, இப்போ காங்கிரஸ் இருக்காங்களா, இதுக்கு முன்னாடி பாஜக இருக்காங்க, அதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க தமிழ்நாட்டு மக்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு, டெல்டா விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தண்ணியை திறந்து விட்றாங்கன்னு வைங்க, காவிரி நீரை. அதுக்காகவே தேர்தலில் அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களா மக்களே, கர்நாடக மக்கள்? ஏன்னா காவிரி நீர் விஷயம் இன்னும் நூற்றாண்டை கடந்து அரசியல் பண்ணப்பட்டு இருக்கு. ஃபுல்லாக இந்த இஷ்யூ பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. கேட்டால் அரசியல்வாதியின் மனசில் என்ன பயம் இருக்கும்? இல்லை நம்ம தண்ணி கிணி திறந்து விட்டா எதிர்கட்சி இதை வச்சு அரசியல் பண்ணி ஓட்டு வங்கி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் நம்ம ஆட்சிக்கு வர முடியாமல் போயிடும், கர்நாடக மக்களோட கோவத்துக்கு ஆளாடுன்னு சொல்கிறாங்க. அதை உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன். அது போல் ஒரு கவர்மெண்ட் பிஹேவ் பண்ணிச்சுனாக்கா, தமிழ்நாடு மக்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு பிஹேவ் பண்ணிச்சுனாக்கா, நீங்கள் ஓட்டே போட மாட்டீங்களா? ஏன்னா கர்நாடக மக்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. அதனால தான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குற மக்களே. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.